ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் செட்டப் பார்த்துருப்பீங்க. ஃபுல் சிஸ்டம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சுன்றது சொல்கிறதுக்காக தான் இது பண்ணேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணது கொஞ்சம் அப்பப்போ லைட்னிங் கொஞ்சம் ஃபேஸில் மாறும். சாரி ஃபார் இட். ஏன்னா பிகாஸ் லைட்டிங் எனக்கு கொஞ்சம் சரியில்லை. அதனால் நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் ரூம் லைட்டிங்கில் வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிஸ்டம் ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணிட்டேன். எல்லாம் ஃபுல்லாகவே ஒரு CPU மானிட்டர் கீபோர்ட் மவுஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இது ஃபுல் செட்டப்புக்கு நான் எல்லாமே தனித்தனியாக வாங்கினது. நான் இதில் என்னென்ன என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் வச்சுருக்கேன், என்ன எவ்வளோக்கு வாங்கினேன், எல்லாத்தையுமே எந்த வெப்சைட்டில் வாங்கினேன், எந்த கடையில் வாங்கின பொருள்லாம் அப்படி எல்லாமே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நான் ஜஸ்ட் ஓவராலாக ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து CPU மட்டுமே ரிஜிஸ்ட்ரியில் நான் மேனுவலாக போய் அசம்பிள் பண்ணது. CPU மட்டும் நான் அசம்பிள் பண்ணது. ஏன்னா பிகாஸ் எனக்கு ப்ரைஸ் கான்ஷியஸில் பண்ணதுனால CPU மட்டும் நான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணேன். ஸோ அப்படி CPU மட்டும் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணும்போது எனக்கு வந்து சிபியூக்கு மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஓவராலாக சொல்லிட்டேன். ஓவராலாக வந்து எனக்கு இந்த ஃபுல் செட்டப்புக்குமே ஒரு பட்ஜெட்டுன்னாச்சா கேட்குறவங்க செஞ்சுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பட்ஜெட் ரிலேட்டடான்னு கேட்பாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கேமிங்க்கு இந்த மாதிரி எடிட்டிங்க்கு இதுவே எனக்கு தெரிஞ்சு மினிமம் இதுதான். புதுசில் வாங்கினா செகண்ட்ஸில் வாங்கினா கம்மியாக பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து நம்மளுக்கு வாரண்ட்டி கேரண்டி இருக்காது. பட் இது வந்து எனக்கு அந்தளவுக்கு வாரண்டியெல்லாம் கொடுக்குறாங்கன்றதுனால தான் இது பண்ணுது. அண்ட் மோரோவர் இப்போ எனக்கு சிபியூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா CPU மட்டும் அரௌண்ட் எனக்கு வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் அசம்பிள் பண்ணி எல்லாமே புதுசு என் கண்ணு முன்னாடி ரிச்சி ஷீட்டில் வந்து சேலஞ்ச் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. சேலஞ்ச் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது அங்கே தான் போய் அசம்பிள் பண்ணேன். ஆனால் அந்த அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்னென்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என் கண் முன்னாடியே வந்து புதுசாக எல்லா ப்ராடக்ட்ஸையும் மதர் போர்டாக இருக்கட்டும், CPU ரேம் இருக்கட்டும் எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணி எனக்கு அசம்பிள் பண்ணாங்க. ஸோ எனக்கு CPU மட்டும் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு அரௌண்ட் வந்து எனக்கு ஒரு 30,000 ஆச்சு. CPUக்கு மட்டும் 30,000 செலவாச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. இப்போ ப்ரைஸ் எல்லாத்துலேயுமே வெரி ஆகிடுச்சு. மேபி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா அப்போ அவன் அப்படி சொன்னானே இப்போ அதிகமாக இருக்குது அந்த கடையில் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா பிகாஸ் இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு கான்செப்ட் வந்ததுனால இந்த கோவிடில் ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்க்கான ப்ரைஸஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து என்னால் எல்லாம் பட் முடிஞ்சளவுக்கு நெகோஷியேட் பண்ணாங்க. ஏன்னா முடிஞ்சளவுக்கு நெகோஷியேட் பண்ணேன். இப்போ ஒரு ப்ராடக்டோட வேல்யூ இப்போ ரேம் வந்து அவங்க 4,000 போட்டாங்கன்னா அதை நான் முடிஞ்சளவுக்கு பேசி ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு 3,000 நான் பண்ணினேன். நீங்கள் பேசினா அது உங்கள் சாமர்த்தியம். நீங்கள் பேசி குறைக்க முடியும். ஆனால் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் மார்க்கெட், நிறைய கடை இருக்குது, நிறையா வெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பேசி நீங்கள் ப்ரைஸ் குறைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கறது. இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் பேச்சு திறமையை வச்சு தான். ரொம்ப கேவலமா இருக்கு. இதுதான் ஓகே. அண்ணே ரொம்ப ஜாஸ்தி நே. முன்னாடி செருப்பால அடி பண்ணேன். ஏய் நல்ல பச்சை வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? ஓகே பண்ணு. ஓகேண்ணே. அண்ட் இன்னொரு விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு CPU மட்டும் வாங்கினேன். பிகாஸ் அவங்க மானிட்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மானிட்டர் காஸ்ட்லியாக இருந்துச்சு. எனக்கு பட்ஜெட் இது பண்ண முடியலன்னு சொன்னால நான் அது பண்ணலை. ஸோ CPUவோட இது அவ்வளோதான். அண்ட் மற்ற எல்லாமே கீபோர்டாக இருக்கட்டும், கீபோர்ட் மவுஸ் காம்போவாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும், மானிட்டராக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ எதுக்கு ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணேன்னா எனக்கு இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் கிடைக்கும், கேஷ்பேக் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஐடியாவில் தான் ஆன்லைன் போடுது. அண்ட் ஆஃபர்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர் எடுத்துக்கலாமே. மானிட்டர் வந்து எனக்கு ஆன்லைன் இது வந்து HP மானிட்டர் 22 இது மாடல் வந்து 22FWன்ட்டு. பிஃபோர் தட் ஒரு கிளான்ஸ் போயிருங்க. சிஸ்டம் நான் ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்றதை காமிச்சிடுறேன். அண்ட் அதோட ஒரு நார்மல் ஒரு வியூ மட்டும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபுல் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நான் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் அந்த மானிட்டரோட ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்றதை லைவாக காமிக்கிறேன். நான் மானிட்டர் ரெக்கார்ட் பண்ணல. நான் மானிட்டர் ரெக்கார்ட் பண்ணாமல்
நான் உங்களுக்கு லைவாக கேமராவை டேரெக்டாகவே மானிட்டரில் வியூ பண்ணி கொஞ்சம் மேபி அந்த ஒரு சின்ன பிளர் இருக்கும் பிகாஸ் நான் கேமராவில் ஒரு மானிட்டர் காமிக்கிறதுனால அப்படி இருக்குது. ஸோ நான் ஒரு கேம் பிளே ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த ஒரு கேம் பிளே பாருங்கள், விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு கிராஃபிக்ஸ் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். நான் மற்றதை நான் நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு பிகாஸ் நம்ம இதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இது தெரியும். உங்களுக்கு இப்போ இந்த கேம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ் இது இருக்கும். ஸோ அதில் சவுண்ட் குவாலிட்டியும் பாருங்கள், நான் ஃபுல் சவுண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்ட் அதுவும் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த கேமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது மட்டும் அதுவும் செக் பண்ணுங்கள். இது வந்து நான் கவுண்டர் ஸ்ட்ரைக் அஃபென்சிவ் கவுண்டர் ஸ்ட்ரைக் ஜிஓ. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் அந்த தான் கேம் என்ன பிகாஸ் நான் வரதும் இப்போதைக்கு நான் இது பண்ணல. ஸோ அந்த கேம் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சவுண்டு நான் ஃபுல் சவுண்ட்லேயே வைக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் எதுவும் பேசலை. இப்போதைக்கு கேம் பிளேக்கு மட்டும் அந்த சவுண்டு மட்டும் வைக்கிறேன் உங்களுக்கு. ஓவரால் ஒரு வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா மானிட்டர் வந்து ஃபுல் HD 4K ரெசல்யூஷன் இல்லை, பட் 1080 பிக்சல் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து அண்ட் மோரோவர் இது வந்து மானிட்டர் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு மானிட்டர் அன்பாக்சிங்கில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இது தின்னாக இருக்கும், வெயிட்லெஸ் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு மானிட்டரில் HP ப்ரிஃபர் பண்ணலான்னு ரொம்ப நாளே ஒரு ஐடியா இருந்துச்சு. நான் நிறையா ஷோரூம்லேயும் போய் பார்த்தேன். நான் ஃபீனிக்ஸ் மாலில் ஷோரூமில் HPயில் போய் பார்த்தேன். மானிட்டர் HP நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மற்றதோட எனக்கு மற்றதும் அந்தளவுக்கு ஒரு ட்ரஸ்டபுளாக தெரியல. ஒரு நல்ல இதுவாக எனக்கு இது கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக தெரிஞ்சுது எனக்கு இப்போ நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. ஒரு ஒர்க்கு நான் பண்ணுறேன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணும்போது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த மானிட்டர் வந்து காஸ்ட் வந்து அரௌண்ட் எனக்கு வந்து ஆன்லைனில் 13,000 காமிச்சிது. பட் எனக்கு ஆஃபர்லாம் எனக்கு போட்டு, ஏன்னா யூஸ்வலாக பண்ணுறது அந்த MRP 13 போட்டாலும் ஆஃபர்லாம் போட்டு அவங்க எனக்கு வந்து இது வந்து 10க்கு கிடச்சிது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 10,000 ஆச்சு எனக்கு ஆஃபர். ஐ மீன் 9,000 சம்திங், 9,500 சம்திங் ஆச்சு. இப்போ மேபி ப்ரைஸ் ஏறி இருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம்ங்கிற தெரியல. பட் நான் இதோட லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கீபோர்ட் மவுஸ் அது வந்து காம்போவில் வாங்கினது உங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்காங்க. அதுவும் அன்பாக்சிங் போட்டிருக்கேன். அது வந்து ஜெப்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்ற ஒரு மாடலில் இது பண்ணேன். இதுவும் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுவும் வந்து அரௌண்ட் 1,200 சம்திங் தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 1,200 1,300 தான் ஆச்சு. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அதேமாதிரி ஆன்லைனில் தான் வாங்கினது. அதுவும் வந்து 700 தான் ஆச்சு. ஸ்பீக்கர் ரொம்ப 700 கம்மி தான், ரொம்ப சீப் தான். மோரோவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கருக்கு நல்லது தானே, அப்படி அதுமாரி வாங்க. இது மாடர்ன் எல்லாமே வந்து ஒரு RGB லைட்டிங் செட்டப்பில் பண்ணேன். உங்களுக்கு நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த ஒரு செட்டப், அந்த ஒரு லுக்கும் பாருங்கள். ஒரு மாதிரி நல்ல லுக்காகவே இருக்கும், கேமிங்க்கு நல்லாவே இருக்கும். ஸோ மோரோவர் எனக்கு வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 41 ஆயிடுச்சு. 42,000 ஆச்சு. ஹெட்ஃபோன் நான் தனியாக வாங்கினது. ஸோ ஹெட்ஃபோன் ஐ திங்க் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங்கில் காமிச்சிருக்கேன் ஹெட்ஃபோனு. ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ தட். எஸ், ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஓகேங்களா? நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நான் மற்ற வெளில எனக்கு ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா அது எனக்கு கட் பண்ணுது சவுண்டு. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் எனக்கு இருக்குது. நான் இப்போதைக்கு வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹெட்ஃபோனை கைட்டு வச்சிருக்கேன். அது எப்பயாவது கேம் விளையாடும்போது யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஹெட்ஃபோனை. நைட்டில் மேக்ஸிமம் கேம் விளையாடும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது அது. அண்ட் மோரோவர் ஓகே, எனக்கு இது ஒரு லுக் அண்ட் ஃபீல் நல்லா செட்டப் இதுவாக இருக்குது. பட் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் எல்லாமே மேலே வச்சிருக்கேன். ஏன்னா பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கலாமேன்றதான் மேலே வச்சிருக்கேன். அண்ட் மோரோவர் ஓகே. அண்ட் இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நான் இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்து நான்
நான் ரொம்ப போடாமல் நான் நார்மலாக ஜஸ்ட் நான் வந்து அதில் போடாமல் நான் டேரெக்டாக கேமராவில் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிகாஸ் காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த இது. இப்போ எனக்கு இது ஓவராலாக பட்ஜெட் வந்து டோட்டலாக எனக்கு வந்து சிஸ்டம் ரொம்ப காஸ்ட்லியாக போகாமல் இதையும் கம்மியாக பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சுது. இது வந்து ஓவராலாக வந்து 41 ஆச்சு, 41,000 கிட்ட ஆச்சு. ஸோ 41,000ன்றது தேவையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். எஸ், கண்டிப்பாக எனக்கு புரியுது, எனக்கு தேவையான்றது எனக்கு கரெக்டான புரியுது, எனக்கு ஆப்ஷன் புரியுது. பட் எனக்கு என்னென்னா நான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன், எனக்கு அதுக்கு வந்து நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு யோசித்தேன். ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. அண்ட் இதுக்கு வந்து நான் மெயினாக யூடியூப்க்கு வாங்கினது தான், யூடியூப் சேனலில் நான் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக வாங்கினது தான். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸில் எனக்கு யூஸ் ஆகும்ல, ஏன்னா பிகாஸ் என் பர்சனலாக இப்போ எடிட்டிங்காக இருக்கட்டும், எனக்கு கேம் விளையாட பிடிக்குன்றதாக தான் நான் வாங்கினது. ஸோ எனக்கு கேமிங்காக இருக்கட்டும், எனக்கு கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி லுக் அண்ட் செட்டப் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது. இன்னும் நிறையா இந்த கம்ப்யூட்டருக்கு இன்னும் நிறைய வாங்க வேண்டியது. பட் இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஆக்சசரிஸ் தான். அது நான் அப்கமிங் ஃபியூச்சர்ஸில் நான் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபுல் கேமிங் செட்டப்புக்கு எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான வருது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை ஒரு சின்ன ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயே உங்களுக்கு சின்ன ஒரு இதில் காமிக்கிறேன், சின்ன செஷனில். அண்ட் தட்ஸ் இட். இதுதான், அவ்வளோதான் இதோட செட்டப். இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு லேகுமே தெரியல, எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸும் தெரியல, எல்லாமே சூப்பராக இருக்குது. எனக்கு பவர் கன்சூப்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பவர் கன்சூப்ஷன் ரொம்பலாம் இருக்காது. கம்ப்யூட்டருக்கு நார்மலாக ஆவரேஜாக ஆகிறது தான், இதுக்குன்னு தனியாக தான் ஆக போகிறதில்ல. அண்ட் மோர் உங்களுக்கு பார்த்துற ஒரு லுக் எப்படி இருக்கு பாருங்க. இந்த லைட்னிங் செட்டப்பாக இருக்கட்டும், இந்த லைட்னிங் இதுவாக இருக்கட்டும், இதுதான் RGB லைட்டிங் வாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லைட்ஸ் இதுவாகுன்றது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கிளிக் பண்ண மாறுது பாருங்கள். ஸோ நம்ம ஏதாவது ஒரு லைட்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெயின்போ கலர்ஸ் வரும். அது வரும்போது இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ் இது மாதிரி விட்டோன்னா அது அப்படியே ரெயின்போ கலர்ஸில் இதுவாகும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஸோ அவங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி செட்டப்பு. ஸ்பீக்கர்ஸ் கீபோர்ட்லாம் டிஃபால்ட்டாக இருக்கிறது தான், அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது, நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. அண்ட் மோர் ஓவர் தட்ஸ் இட். இதுதான் வந்து இன்னைக்கு வீடியோ. அண்ட் இந்த வீடியோலேயே உங்களுக்கு சில நடுவில் இப்போ எண்ட் ஆஃப் த இதில் வந்து உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது, கேமிங்கோட ரிவ்யூ எப்படி இருக்குது, ப்ளஸ் அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்லா இருக்கும், நம்பி வாங்கலாம். இதில் இருக்க எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் ரொம்ப சர்ச் பண்ணது. இதை விட கம்மியான சீப்பாக இருக்குது. சீப்பாக மீன்ஸ் சீப் குவாலிட்டியாக இருக்குது. நான் நம்பி வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி இது பண்ணுது. அண்ட் மோர் ஓவர் அப்பார்ட் ஃப்ரம் இட், இதை தவிர வேறு ஏதாவது வாங்குறதா தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அன்பாக்சிங் நிறையா இருக்கும். நான் சொன்ன மாதிரி அன்பாக்சிங் கண்டிப்பாக நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கம்ப்யூட்டர் வாங்கணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி வாங்கலாம். இல்லை இதை விட கம்மியாக இதே கான்ஃபிகரேஷனில் கிடைக்குன்ற பட்சத்தில் இருந்துச்சுன்னா அதுவும் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அப்கமிங் ஃபியூச்சரில் நான் ஏதாவது மேபி யாருக்காவது சஜஸ்ட் பண்ணணும்னா நான் பண்ணுவேன், அதனால் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் மாற்ற முடியாது. ஸோ இப்போ எனக்கு இது வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்றது எனக்கு நல்லா பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். 1 வீக் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு எல்லாமே ரொம்ப பக்காவாக பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட்டில் உங்களோட ஐடியாஸ் உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. தட்ஸ் இட். நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை ஏதாவது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமான்றதை பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் புதுசாக எதாவது பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணுறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஐடி உங்களுக்கு இங்கேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ப்ளீஸ் டூ ஃபாலோ, அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எனக்கு அதுலேயும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கணும். எனக்கு கொஞ்சம் நான் என் வீடியோ ப்ரமோட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுலேயும் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் டைம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.